ஈவேரா பேரனுக்கு இங்க என்னடா வேலை? ஆவுடையப்பனை வெச்சு செஞ்ச வெள்ளையங்கிரி ஈசன் வேற லெவல் சம்பவம். சிவனே மலையாகவும் தென்கையிலை என்றும் அழைக்கப்படுகின்ற ஒரு புனித தலம் வெள்ளையங்கிரி மலை. இம்மலை மேகங்கள் சூழ அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் 7 மலைகளை கொண்டது. அதோடு இம்மலையில் ஏறி உச்சியில் இருக்கும் சிவனை தரிசித்துவிட்டு வந்தால் நமக்கு கிடைக்காத பயன்களும் கிடைக்கும் என்றும் அருமையான இயற்கை சூழலை ரசிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மலையை ஏறி இறங்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதும் சமீப காலமாக வெளியாகும் செய்திகள் மூலம் புலப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த வெள்ளையங்கிரி மலையில் ஏறி சில இளைஞர்களும் 30 முதல் 35 வயதுடையவர்களும் இறந்ததாக செய்திகள் வெளியாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சியில் பிரபல தொகுப்பாளராக செயல்பட்டு வரும் ஆவுடையப்பன் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று வந்துள்ள தனது அனுபவத்தை தெரிவித்துள்ளார். முன்னதாக இவர் கடவுள் மறுப்பு மற்றும் தந்தை பெரியார் போன்ற கருத்துக்களை அதிகமாக முன்வைப்பவர். இந்த நிலையில் சமூக வலைதளம் மற்றும் வெள்ளையங்கிரி மலையில் ஏற முற்பட்டு இறந்தவர்களின் செய்தியை பார்த்து இந்த மலைக்கு ஒருமுறை ஏறி வர வேண்டும் என்ற விருப்பத்தில் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்றுள்ளார். அங்குதான் இவருக்கு புரிந்து உள்ளது வெள்ளையங்கிரி மலையின் உண்மை நிலவரம். அதாவது வெள்ளையங்கிரி எல்லாருக்குமானது அல்ல. சில நாட்களுக்கு முன்பு வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று இருந்தோம். வெள்ளையங்கிரிக்கு என்னுடைய முதல் பயணம் அது. 7 மலைகள் என சொன்னதும் மலைப்பாய் இருந்தது. உள்ளபடியே பெரிய சவாலாகத்தான் அமைந்தது. அதுவும் மலையேற தொடங்கியது மதியம் என்பதால் வெயிலின் தாகத்தால் உடல் டீஹைட்ரேஷன் ஆக மெதுவாகவே நடக்க தொடங்கினோம். இன்று இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் மார்க்கெட் பெரிதாக இருக்கிறது. 2025 2500 கோடியாக இருக்கும் என்கிறது ஒரு ஆய்வு. பலர் இதுபோல வீடியோக்களை நம்பி ஈஸி என நினைத்து வெள்ளையங்கிரி மலை ஏறுவதற்கு வந்து விடுகிறார்கள். இப்படி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் வீடியோக்களில் சிலர் முழுமையாக தகவல்களை சொல்லாமல் விடுவதனால் பின் விளைவுகள் பலருக்கு மோசமானதாக அமைந்து விடுகிறது. பலருக்கு நாட்பட்ட சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய பிரச்சனை என நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பலருக்கு அங்கு வந்தே தெரிகிறது. அவர்கள் மற்றவர்கள் நடக்கிறார்கள், நாமும் நடப்போம் என சரியான ஓய்வில்லாமல் நடக்க முயற்சி செய்யும் பொழுது அது உயிருக்கே ஆபத்தாய் முடிந்து விடுகிறது. மருத்துவர்கள் ஆலோசனை ஏதுமின்றி இதுபோல மலை ஏற வருகிறார்கள். காரணம், தவறாக வழிநடத்தப்படும் சில வீடியோஸ். இதுவரை மலை ஏறி நிறைய நபர்கள் மூச்சுவிட சிரமப்பட்டு மலையில் இறந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் போன சில நாட்களுக்கு முன்பு கூட அது நடந்திருக்கிறது. முதல் முறை பலருக்கும் நிச்சயம் 6 முதல் 8 மணி நேரம் வரை கூட ஆகலாம் மேலே ஏற. நீங்கள் ஏறியபடியே கீழே இறங்க வேண்டும். அங்குதான் சிக்கல். மேலே செல்லும் போது இருக்கும் ஜோஸ் நிச்சயம் கீழே இறங்கும் பொழுது இருக்காது. இங்கேதான் உங்கள் உடலை வருத்தி இறங்கும் பொழுது உங்கள் உடலில் பிரச்சனை வருகிறது. ஓய்வு எடுத்து தூங்கி எழுந்து வர ஒதுங்கும் இடம் எல்லாம் கிடையாது. பலர் கையோடு பழைய பேனர்ஸ், பெட்ஷீட் எடுத்து செல்வதால் கிடைக்கும் இடத்தில் தூங்கி எழுந்து விடுகிறார்கள். 6-7 மலையில் உள்ள கிளைமேட் நீங்கள் கணிக்கவே முடியாது. முதல் 5 மலைகள் வெயில் வாட்டி வதைக்கும். அடுத்து 6-7வது மலை குளிர் வாட்டி வதைக்கும். அங்கு சரியான குளிர் தாங்கக்கூடிய உடை இல்லாமல் சென்றால் கதை அவ்வளவுதான். முக்கியமாக நான் குறிப்பிட்ட நினைத்தது மற்ற கோவில் தலங்கள் போல வெள்ளையங்கிரி அல்ல. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் செல்ல வேண்டிய இடம் அது. அல்லது மருத்துவரை ஒருமுறை ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். அவசர உதவி என்றால் கூட மேலே இருந்து கீழே போனில் தொடர்பு கொண்டு உதவி கேட்டால் கீழே இருந்து மேலே டோலி அனுப்புவார்கள். இதுதான் நடைமுறை. ஆர்வ மிகுதியில் முயற்சி செய்யக்கூடாத இடம் வெள்ளையங்கிரி என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோக்கள் நம்பி சென்ற ஆவுடையப்பனுக்கு வெள்ளையங்கிரி மலையில் ஈசன் தன் வேலையை காட்டிவிட்டார் என்று கமெண்ட்டுகள் பறக்க விடப்படுகிறது நெட்டிசன்களால்.